இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு கம்பெனி ஓனர் தன்னுடைய மேனேஜர் கூட ஆபீஸ் உள்ள போகும்போது காரை பார்க் பண்ண சொல்லி செக்யூரிட்டி கிட்ட சாவியை கொடுக்கலாம்னு பாக்கும்போது அவரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. சரி நீங்க சாப்பிடுங்க, நானே காரை பார்க் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த மேனேஜர் பொண்ணு, இந்த செக்யூரிட்டி எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே தான் சார் இருப்பாரு, இவகிட்ட நீங்க சாவியை கொடுத்துட்டு வாங்க, அவரு பார்க் பண்ணி பாருன்னு சொல்றாங்க. உடனே ஓனர், அதெல்லாம் பரவாயில்ல, அவரு சாப்பிடட்டும், நானே காரை பார்க் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வாட்ச்மேன் கிட்ட என்ன நீங்க வெறும் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த செக்யூரிட்டி, வீட்டுல சமைக்கல சார், அதனாலதான் சப்பாத்தி எடுத்துட்டு வந்து சாப்பிடுறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஓனர், நீங்க நம்ம ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட வேண்டியது தானே, எதுக்காக இந்த காஞ்சி போன சப்பாத்தியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே இந்த மேனேஜர் ஷாக் ஆகிடுறாங்க. உடனே இந்த வாட்ச்மேன், இல்ல சார், கேண்டீன்ல உள்ளார வேலை செய்யறவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்றாரு. உடனே இந்த ஓனர், அப்படி எல்லாம் எதுவும் இல்லை, நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தர சொல்றேன்னு சொல்லிட்டு ஆபீஸ் உள்ளார போறாரு. போன உடனே இந்த மேனேஜர் ஓனர் கிட்ட, சார் அந்த செக்யூரிட்டி வந்து எங்களுக்கு சரி சமமா உட்கார்ந்து சாப்பிட்டால் எங்களை யாரு மதிப்பா, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே இந்த ஓனர், சரி இதுக்கு நான் வேற ஏதாவது ஐடியா பண்றேன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டிய கால் பண்ணி உள்ளார வர சொல்றாரு. செக்யூரிட்டி உள்ளார வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓனர் செக்யூரிட்டி கிட்ட, நாளையில இருந்து நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வர வேண்டாம், நீங்க இனிமே கேண்டீன்லயே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் பொண்ணு கிட்ட, இங்க பாருங்க மேடம், நாளையில இருந்து உங்களுக்கு கேண்டீன்ல சாப்பாடு கிடையாது, நீங்க கேண்டீன்ல சாப்பிடவும் கூடாது, உங்களுக்கு எவ்வளவு ரிச்சா வேணுமோ இனிமே நீங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, இல்லன்னா கேண்டீன்ல வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இந்த கம்பெனி ஓனர் செஞ்ச செயல் சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.